ஜானுவ அவங்க வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன்னு சொல்றாங்க. அத மீறி வந்தா செத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீ கவலைப்படாத லட்சுமி, நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யலாம். நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லம்மா. தேவியானிக்கு நாங்க சொல்லி புரிய வைக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, யாரும் எதுவும் செய்ய முடியாது. தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து ஜானு நிறைய சவால்களை எதிர்க்க வேண்டி இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனைகளோட போராட வேண்டி இருக்கும். நீ ஜானுவை பத்தி யோசிக்காத லக்ஷ்மி. அவளுக்கு எதுவும் ஆகாம நாங்க பார்த்துப்போம். அண்ணி, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இவ்வளோ நாளா ஜானுக்கு துணையா நீங்க இருந்தீங்க. இனியிலிருந்து புருஷனா ஜானுவை நான் பத்திரமா பார்த்துப்பேன். என்னை நம்புங்க அண்ணி. இவ்ளோ நாளா அரவிந்த் ஆண்டி இந்த வீட்டோட பெரிய மருமகளா இருக்காங்க. ஒரு சின்ன மருமகளா உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கவே இல்ல. இப்ப அடுத்த ஜெனரேஷன்ல லக்ஷ்மி மூத்த மருமகள் ஆயிட்டா. இப்போ அவ தங்கச்சி சின்ன மருமகள் ஆயிட்டா. உங்க நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா மாறிடுமோ? அப்படி ஒரு நிலைமை என்னைக்கும் வராது. அவளை நான் வீட்டுக்குள்ளேயே வரவிட மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள அவ மருமகளை அடி எடுத்து வைக்க கூடாது. அப்படின்னா ஜானுவை நீங்க தடுத்து நிறுத்துவீங்களா? நிச்சயமா செய்வேன். அவளை வந்த வழியாவே அவளை திருப்பி அனுப்பிடுவேன். விவேக்கும் சஞ்சனாவும் ஒத்துக்கலன்னா? யாரு ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காம போனாலும் சரி, நான் செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சே தீருவேன். எனக்கு வேண்டியது கூட அதான் ஆண்டி. ஓகே ஆண்டி, நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன். என் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். 2 பேரும் சேர்ந்து அந்த அக்கா தங்கச்சிங்கள ஒரு வழி பண்ணிடலாம். இவளுடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. எனக்கு விருப்பம் இல்லாம எந்த முகத்தை வச்சு இவ இந்த வீட்டுல அடி எடுத்து வைப்பா? என்ன அருகதையோட வீட்டுக்குள்ள வருவா? இந்த வீட்டோட மருமகன்ற அருகதையில விவேக்கோட மனைவின்ற காரணத்தினால இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பா. உனக்கு எந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்ன, இப்போ உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ற? என் தங்கச்சின்னு நினைக்கிறீங்களோ இல்ல இந்த வீட்டோட மருமகன் நினைக்கிறீங்களோ உங்க இஷ்டம். எனக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்கு பிடிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்களை ஆசீர்வாதம் பண்றதை தவிர உங்களாலேயோ என்னாலேயோ வேற எதுவும் செய்ய முடியாது. ஆமா தேவியானி, ஜானு ரொம்ப தங்கமான பொண்ணு. அவ உனக்கு மருமகளா கிடைச்சது உன் அதிர்ஷ்டம். என்ன அதிர்ஷ்டம்னு சொல்றீங்க மாமா? பிறந்த உடனேயே அப்பா அம்மாவை இழந்த துரதிருஷ்டசாலிங்க இவங்க. என்ன விவேக், பேச வேண்டிய நேரத்துல நீ மௌனமா இருக்க? இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரியாதா? இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சதாலதான் எல்லாரோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா என் பேச்சை கேட்காம ஜானு கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க. தாலியை கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டியா? இல்ல அண்ணி, இவ்வளோ நாளா நாங்க 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்தோம். ஆனா இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். நான் ஜானுவோட கையை பிடிச்சது விடுறதுக்காக இல்லை, வாழ்க்கை முழுக்க கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு. இங்க யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் ஜானு தான் என்னோட மனைவி.
அக்னி சாட்சியா எல்லாரும் சாட்சியா எங்க கல்யாணம் நடந்துருச்சு. என் மனைவியாவும் இந்த வீட்டோட மருமகளாவும் ஜானு இந்த வீட்டுக்குள்ள வரப்போறா. நாங்க உள்ள வராம தடுக்கிற உரிமை எங்க அம்மாவுக்கு இல்ல. பசங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நாமளும் சந்தோஷமா இருப்போம் தேவயானி. அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அதை நம்மளால தாங்க முடியுமா? எங்க பேச்ச கேளுங்க சித்தி. ஜானு ரொம்ப நல்ல பொண்ணு. விவேக்கும் அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. என் தங்கச்சியோட சார்பா நான் உங்களுக்கு வாக்கு தரேன் சின்னத்த. ஜானு உங்களை கஷ்டப்படாம பார்த்து தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அப்புறம் நான் கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். அவனுக்கு இந்த அம்மாவை விட அந்த பொண்ணு முக்கியம் நினைக்கும் போது நான் இன்னும் எதுக்கு உயிர் வாழணும்? செத்துடலாம். ஆன்ட்டியால என் பிளான் எல்லாம் சொதப்பலாயிடும் போல இருக்கே. ஏதாவது மேனேஜ் பண்ணி ஆகணும். நீங்க என்ன பேசுறீங்க ஆன்ட்டி? கல்யாணம் நடந்த வீட்ல சாகுறேன்னு சொல்றீங்க. புது தம்பதியர்களை வெளியே காக்க வைக்கிறது நல்லதில்ல. முதல்ல இவங்கள வீட்டுக்குள்ள வர விடுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ என்ன பேசிட்டு இருக்க மனிஷா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவங்கள போய் வீட்டுக்குள்ள விட சொல்ற? கடவுளே, நான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவமானங்களையும் பிரச்சனைகளையும் நான் பார்த்துட்டேன். இனி தினம் தினம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இப்படி என்னோட கல்யாணம் நடக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் எவ்வளவு வலிய வேணாலும் இனிமே தாங்கிப்பேன். என்னால இனிமே எங்க அக்கா கஷ்டப்படக்கூடாது. அக்காக்கு இனிமேலும் நான் பாரமா இருக்க விரும்பல. இந்த ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ். நீண்ட ஆயுளோட குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும்ப்பா. எழுந்துருங்க.